ஹாய் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்த்துட்டு இருக்கக்கூடிய இது போல ஏஐ ஃபோட்டோ எடிட்டிங்கை நீங்களும் எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த ஃபோட்டோ எடிட்டிங்கை பண்ணுறதுக்கு ஒரு ஆப் வந்து தேவைப்படுது. இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. கூகுள் ஜெமினி சொல்லிட்டு இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி அப்படின்னா அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ கீழே பாட்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கு பாருங்க. அந்த ப்ளஸ் வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ ஆஸ்க் ஜெமினி சொல்லிட்டு இருக்கு, அதுக்கு கீழே ப்ளஸ் இருக்கு. அதை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பாருங்க கேலரி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கேலரி கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து எந்த ஃபோட்டோவோ அது போல நீங்கள் மேக் பண்ணணுமோ, நீங்கள் வந்து அது போல ஏஐ ஃபோட்டோவோ மாற்றணுமோ, நீங்கள் அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் வந்து நான் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய டன் வந்து கொடுத்துக்கிறேன். இது போல நீங்கள் ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு டன் கொடுத்துட்டு கீழே வந்து ஆஸ்க் ஜெமினி சொல்லிட்டு இருக்கு. இதில் வந்து நான் கொடுக்கக்கூடிய இந்த ப்ராம்ப்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராம்ப்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் காப்பி பண்ணிட்டு கொண்டு வந்து இதில் போட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இமேஜும் அதே போல இமேஜாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்வெர்ட் வந்து ஆகிடும். அதாவது ஏஐ இமேஜாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றி கொடுத்துரும். இதில் வந்து பாருங்க ஜஸ்ட் செகண்ட் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோடிங் ஆகும். ஃபியூ செகண்ட்ஸ்லேயே வந்து பாருங்க உங்களுக்கு அந்த இமேஜுக்கான அந்த அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிடும். இப்போ வந்து பாருங்க ஜென்ரேட்டிங் இமேஜ்னு சொல்லிட்டு வருது. இப்போ ஜென்ரேட்டிங் இமேஜ்னு சொல்லிட்டு வந்துட்டு பிறகு இப்போ நீங்க இந்த பேஜ் கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாருங்க உங்களுக்கான இமேஜ் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ வந்து பாருங்க எனக்கான இமேஜ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நார்மலான ஒரு இமேஜ் வந்து கொடுத்தேன். இப்போ எனக்கு வந்து இது போல இமேஜா வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருச்சு, கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. நீங்களும் இது போல உங்களுக்கு வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணி நீங்க வந்து உங்களுக்கான இமேஜ் வந்து நீங்க மேக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க வந்து இந்த இமேஜை உங்களுடைய கேலரியில சேவ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இப்போ இந்த இமேஜ் மேல வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க கிரியேட் பண்ண இந்த இமேஜ் மேல கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க மேல டாப்ல ரைட் சைடுல உங்களுக்கு டவுன்லோட் ஐகான் கொடுத்திருக்காங்க. இந்த டவுன்லோட் ஐகான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சேவ் ஆப்ஷன் இது வந்து கிளிக் பண்ணுங்க. இது கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டவுன்லோடிங் ஃபுல் சைஸ் ரீட் வந்துருச்சு. இப்போ வந்து பாருங்க இமேஜ் டவுன்லோடர் சொல்லிட்டு வருது. இப்போ நீங்க பேக் போயிட்டு உங்களுடைய கேலரி வந்து நீங்க வியூ பண்ணி பாருங்க. நீங்க வந்து உங்களுடைய கேலரியை வந்து நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க டவுன்லோட் பண்ண அந்த இமேஜ் வந்து இருக்கும். இதுக்கப்புறம் நீங்க இந்த இமேஜ் உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல ஷேர் பண்றதா இருக்கட்டும், நீங்க எங்க வேணா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஷேர் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்க இதுல கூகுள்ல தான் வந்து உங்களுக்கான போட்டோ வந்து ஒரிஜினல் போட்டோ வந்து நீங்க அப்லோட் பண்றீங்க. அது வந்து கூகுள்ல தான் ஸ்டோர் ஆகும். சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஏஐ அப்படின்றதுனால ஸ்டோர் ஆகக்கூடிய போட்டோ வேற பர்பஸ்க்காக ஏஐ எடுத்து பயன்படுத்த வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க சேஃபா பயன்படுத்துங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டா பயன்படுத்துங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.